டுடே மூவி அனாலிசிஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, உட்சப் அப்படிங்கிற ஒரு 1984ல ரிலீஸ் ஆன அந்த படத்த பத்தி பார்க்க போறோம். இது சஜெஸ்ட் பண்ணது யாருன்னா கதிர் அப்படிங்கிற ஒருத்தர் இந்த படத்த சஜெஸ்ட் பண்ணியிருக்காரு. இதுல ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஃபிலிம் மேக்கிங் பத்தி இதுல பார்க்க போறோம். வெல்கம் டு சின்ஸ். நாங்க இந்த மாதிரி ஃபிலிம் மேக்கிங், ஸ்க்ரீன் ரைட்டிங் அண்ட் மூவி அனாலிசிஸ் பத்தி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிக்கும் நினைச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் நடத்திட்டு இருக்கோம். நீங்க அதுல பார்ட்டிசிபேட் பண்ண நினைச்சா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இந்த கான்டெஸ்ட் ஏப்ரல் 15ஓட முடியுது. ஸோ சீக்கிரமா ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க கேஷ் பிரைஸ் வின் பண்ணுங்க. ஸோ ஜாயின் அவர் டீம், க்ரோ யுவர் டீம். உற்சவங்கிற இந்த படம் பாத்தீங்கன்னா கிரீஷ் கர்நாத் அப்படிங்கிறவரால டைரக்ட் பண்ணப்பட்ட ஒரு படம். இந்த படம் பாத்தீங்கன்னா இது ஒரு பேஸ்ட் ஆன் ஒரு நாவல் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த லிட்டில் கிளே கார்ட் அப்படிங்கிற ஒரு நாவல், சுதாகர் அவருடைய நாவல் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் சிமிலரா ரெண்டுத்துலயுமே இருக்கு. அந்த அவர் தான் எழுதினது. ஸோ அதை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இந்த படம். இது 1984ல வந்த ஒரு படம். நமக்கு தெரிஞ்ச மாதிரி பெரிய ஹிந்தி ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஒரே பாப்புலரான ஆக்டர் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல, ரேகா. அவங்க ஹிந்தியில ஒரு டாப் இருக்கக்கூடிய ஆக்டர். இந்த கிறிஷ் படத்துக்கு கிறிஷ் 2ல பாத்தீங்கன்னா கிறிஷ் 1 and 2ல ரித்திக் ரோஷனுக்கு அம்மாவும் பாட்டியாவும் பண்ணியிருப்பாங்க. அவங்கதான் இதுல லீட் ரோல். அவங்க பண்ணியிருக்காங்க. கதை பாத்தீங்கன்னா நிறைய கதை இருக்கு. ஒரு 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 மெயின் கதை அப்படின்னு இல்லாம கதை சப்ளாட்டா வச்சு அந்த கதை நகர்ற மாதிரி தான் இருக்கு. பட் ஒரு மெயின் கதை அப்படின்னு ஒண்ணு சொல்லணும்னா, ஒரு அரசர், அவருக்கு ஒரு பிரதர் இன் லா இருக்காரு. அவருக்கு ஒரு பொண்ணு மேல ஆசை. அவர் அந்த பொண்ணை விரட்டுறாரு. அந்த பொண்ணு அவருக்கு கிடைச்சாரா இல்லையா அப்படிங்கறது படத்தோட கதை. இது ஒரு லைன்ல ஒரு பிளாட். இது ஒரு பிளாட். இது இல்லாம அங்க இருந்தக்கூடிய அந்த ஸ்லேவ்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி இருந்தது, ஒரு ராஜ்யத்தை அழிச்சிட்டு இன்னொரு ராஜ்யம் வர்றதுக்கான விஷயங்கள், அந்த ரெவல்யூஷனரி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. அந்த டைம்ல இருந்த அந்த திருடர்கள், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இந்த படம் டீல் பண்ணியிருக்கும். ஸோ அது இல்லாம இதுல இந்த படத்துலயே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா இன்ட்ரடக்ஷன்ல ஒரு 2 கேரக்டர்ஸ் ஃபோர்த் வாலை பிரேக் பண்ணி ஆடியன்ஸ் கிட்ட நம்ம கிட்ட பேசுவாங்க. அவங்க இந்த படத்துல என்னென்னலாம் இருக்க போகுது அப்படிங்கறத ரொம்பவே அழகா டீட்டெயில்டா எல்லாத்தையுமே நமக்கு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த கதை இதுதான், இதெல்லாம் இந்த கதையில இருக்குது. இது ஒரு பொண்ணை ஒருத்த துரத்துறா, ஒரு லவ் இருக்கு, ஒரு லஸ்ட் இருக்கு, ஒரு அதிகாரம் இருக்கு, ஒரு ஸ்லேவ்னஸ் இருக்கு, ஒரு தெஃப்ட் இருக்கு. சோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இந்த கதையில பாத்தீங்கன்னா ஒரு 2 கேரக்டர்ஸ், ஒரு மேல் ஃபீமேல், அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அதனாலேயே நமக்கு ஒரு ஓவராலா இந்த படம் எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போகுதுங்கிற ஒரு வியூ நமக்கு ஸ்டார்டிங்லேயே கிடைச்சிருது. அதுக்கு இதெல்லாம் இந்த கதையில இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருது. ஸோ அதுக்கப்புறம் அந்த கதையில ஆரம்பிக்குது. கதை ஆரம்பிக்கிறப்பவே ஒருத்த ஒரு பொண்ணை துரத்திட்டு போடுறான் ராத்திரியில அப்படிங்கறதுதான். அங்கிருந்து தான் கதை ஆரம்பிக்குது, அங்கிருந்து இது போகுது. ஸோ இது எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இது நாவல்ல இருந்து எடுத்ததுனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நாவல்ல இருந்து ஸ்கிரீன் பிளேக்கும் மொத்தமா எடுக்கிறப்போ அது நிறைய விஷயங்களை மாத்திருக்கும். என்னன்னா கதைக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம கையில எடுத்துக்கிட்டு 2 விதமா இருக்கு. வெற்றிமாறன் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஒரு நாவலை நம்ம ஒரு ஸ்கிரீன் பிளேவா மாத்துறோம், இல்ல ஒரு படமா, திரைப்படமா அதை மாத்துறோம் அப்படின்னா 2 டைப்ஸ் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு, அந்த நாவலை ஃபுல்லா படிச்சுட்டு அதுல என்ன சொல்லியிருக்காங்கிறத ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீ அந்த கரு இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த கருவை மட்டும் எடுத்துக்கிட்டு நீ இந்த படம் பண்ணணும். அதை வச்சுக்கிட்டு நீ வேற மாதிரியான அந்த உலகம், அந்த வேர்ல்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த வேர்ல்டை மட்டும் கையில எடுத்துக்கிட்டு அந்த வேர்ல்டுல அவங்க வச்சிருக்கிற கேரக்டர்ஸை கையில எடுத்துக்கிட்டு இந்த கேரக்டர்ஸுக்கு நீ வேற மாதிரியான ஒரு ஷேப் கொடுத்து நீ பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அது ஒரு டைப். இன்னொரு டைப் என்னன்னா, அந்த நாவல்ல இருக்கிற எல்லா விஷயங்களையும் பக்கமா எல்லாத்தையும் எடுத்து படிச்சு பார்த்துட்டு, ஓகே இது எல்லாத்தையும் எடுக்கலாம், சிலதை மட்டும் வெளியே வச்சுட்டு ஸ்டார்டிங்ல இருந்து என்ன வருதோ அது எல்லாத்தையும் அப்படியே சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வரும். ஏன்னா இப்ப என்னன்னா, நாவல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள், நாவல்ல மோஸ்டா நான் பார்த்த வரைக்கும், நான் படிச்ச நாவல்ல எல்லாம் பார்த்த வரைக்கும் என்னன்னா, ஒரு கேரக்டரோட நம்ம டிராவல் ஆயிட்டு இருப்போம். திடீர்னு அந்த கேரக்டரை கட் பண்ணிட்டு வேற ஒரு கேரக்டர்ஸை புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த கேரக்டரோட கொஞ்ச நேரம் டிராவல் ஆகும். அதுக்கப்புறம் புதுசான ஒரு கேரக்டர் வரும், அந்த கேரக்டரோட டிராவல் பண்ணுவோம். அப்புறம் மறுபடியும் பழைய கேரக்டர் கிட்ட வருவாங்க, அப்படியே அந்த கேரக்டரோட டிராவல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த மாதிரி போகும். பட் நமக்கு எந்த இடத்துலயுமே என்னடா இங்கிருந்து கட் பண்ணி ஜம்ப் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது. அதே மாதிரிதான் இந்த படத்துல எல்லாமே ஓவராலா ஒரு வியூ கொடுத்துட்டாங்க அப்படிங்கறதுனால இதெல்லாம் இருக்கு. ஸோ அதனால நம்ம எந்த இடத்துலயும் ஜம்ப் ஆகல, அது அழகா இருக்கு. அந்த ஒவ்வொரு சப்ளாட்டும் ஒவ்வொரு அதுதான் இங்க இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்கிரீன் பிளேவோட இன்னொரு பெஸ்ட் விஷயம் என்னன்னா, ஒரு சப்ளாட்டும் ஒரு சப்ளாட்டோட நல்லா அந்த லாக் ஆயிக்குது. அது ரொம்ப அழகா இருக்கு. இப்போ இந்த கதையில ஒரு டெஃப்த் இருக்கு, ஒரு லவ் இருக்கு. அந்த டெஃப்த் நடக்கிறது அந்த டெஃப்த்னால அந்த லவ் எப்படி அஃபெக்ட் ஆகுது, அந்த லவ்ல வர பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறத ரொம்ப அழகா அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு பீரியடிக் செட்டப் அப்படிங்கிறப்போ ஒரு பொன்னியின் செல்வன், பாகுபலி அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணாம
அந்த டைம்ல ரொம்ப லைவ் லொகேஷன்ஸ்ல நேச்சுரலான விஷயங்கள் எல்லாம் வச்சு ரொம்ப அழகாவே இந்த கதையை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கிரவுண்ட் டு த இடத்துல தான் அதை இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னதான் கிரவுண்ட் டு த எர்த் அந்த மாதிரிலாம் இருந்தாலும் ஒரு ரிச்னஸ் படத்துல ரொம்பவே நல்லா தெரிஞ்சது. அது அது எனக்கு ரொம்ப அது தெரிஞ்சது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஆக்டர்ஸ்னு பாத்தீங்கன்னா நிறைய நிறைய எல்லா ஆக்டர் எல்லா பெர்ஃபார்மன்ஸும் எனக்கு நல்லாவே பிடிச்சிருந்தது. அந்த இந்த கதையில வரக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கதையில வரக்கூடிய எல்லாத்துக்குமே ஒரு கிரே ஷேட் இருக்கு, ஒரு ஒயிட் ஷேட் இருக்கு. ஸோ அதை வந்து ரொம்ப அழகா அந்த கதையில மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நாவல்ல எப்பவுமே முக்கால்வாசி நான் படிக்கிற நாவல்ல எல்லாமே ஒயிட் ஷேட்ல எதையுமே வச்சிருக்க மாட்டாங்க. அந்த ஒரு படத்தை வந்து ஒரு நாவல்ல இருந்து ஒரு படமா எடுக்கிறப்போ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் ஷேட்ஸஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு ஒயிட் ஷேட்ஸை வந்து அது அதிகப்படுத்துவாங்க. ஸோ பொன்னியின் செல்வன்ல எல்லாம் அந்த மாதிரிதான் அவங்க பண்ணியிருப்பாங்க. நிறைய கேரக்டர்ஸ் கிட்ட குந்தவி கேரக்டர்லாம் ரொம்பவே ஒயிட்டா மாத்திட்டாங்க. வந்தியத்தேவன் கேரக்டர், அந்த பிரகாஷ் ராஜ் கேரக்டர், ஸோ இந்த மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் நிறைய ஒயிட்டா மாத்திட்டாங்க. பட் நீங்க நாவல் எடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு பேலன்ஸ்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இது எதுவும் பண்ணாம நான் நாவல் படிக்கல, பட் இருந்தாலும் ஒரு படமா பாக்குறப்போ ஓகே இப்படிதான் எடுத்திருப்பாங்க, இந்த நாவல்லையும் இப்படிதான் இருந்திருக்கும். ஸோ அதை இவங்க வந்து அப்படியே எடுத்திருக்காங்க. ஸோ அதை வச்சுக்கிட்டு எவ்வளவு பிளே பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொல்லி பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல நிறைய ஐரணி யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி சொல்றேன்னா, அந்த ஹீரோயின் வந்து சார்தட்டா அப்படிங்கிற ஒருத்தனை மேல லவ் பண்ணுவான். அந்த வில்லன் வந்து அதாவது அந்த கிங் வந்து இவனை லவ் இந்த ஐரணியே கொண்டு இருப்பாங்க. இவனுக்கு கிங் இல்ல, கிங்கோட பிரதர் இல்ல. ஆனா 2 பேர்த்தோட ஆசையும் சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரி இந்த படத்துல முடிச்சிருப்பாங்க. கடைசியில் எண்டிங் அப்படி கொண்டு போயிருப்பாங்க. அது முடிஞ்சிடா முடியலையா அது நமக்கு ஓப்பன் எண்டிங்ல கொடுத்து முடிச்சிருப்பாங்க. அந்த படத்துல லஸ்ட்டுக்கும் லவ்வுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் வந்து ரொம்ப அழகா எனக்கு தெரிஞ்சது. அது ரொம்ப இந்த மெயின் பாத்தீங்கன்னா நான் சொன்னது மாதிரி இதுதான். கிங்கோட பிரதர்லாவுக்கு அந்த ஹீரோயின் ரேகா அவங்க மேல ஒரு லவ், ஹீரோயினுக்கு ஒரு பிராமின், ஒரு கல்யாணமான ஒரு பிராமின் மேல லவ். சோ இந்த ட்ரையாங்கிள் ஸ்டோரி எப்படி வந்து முடியுது அப்படிங்கறத மெயின் லைனே. அதுதான் ஓவராலா ஒரு தின் லைன் மாதிரி வச்சுக்கலாம். ஒரு 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 லைன், ஒரு கதை இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க மாதிரி அதுல வந்து வேற வேற சப்ளாட்ஸ் வந்து உள்ள வந்துட்டு போகும். அது வந்து அந்த வேற சப்ளாட்ஸ் வந்து இங்க எப்படி இவங்களோட மெர்ஜ் ஆகுது அப்படிங்கறதும் ரொம்ப அழகா பண்ணி இருந்திருப்பாங்க. ஒரு போர்ஷன் வரும் காமசூத்திர பத்தி வரும். ஆனா அதையும் கொஞ்சம் அழகா ஒவ்வொருத்தரும் போய் எட்டி பார்த்து நான் ஒவ்வொரு போர்சஸ் நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருப்போம். ஒருத்தர் 28 தான் இருக்கு, நான் 29 30 எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி வசந்த சேனா கிட்ட சொல்ல போவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஒரு வித்தியாசமா சீனை பார்ப்பாரு அவரு. அவன் தப்பிக்கிறதுக்காக அந்த ரூம்குள்ள போயிடுவான். ஆனா அது வந்து வித்தியாசமான ஒரு ப்ரோசஸ் இருக்குன்னு சொல்லி அதே ஒண்ணு அவர் மைண்டுக்குள்ள யோசிச்சுட்டே இருக்கும். அதான் இந்த படம் ஏ சர்டிபிகேட் ஃபிலிம் அந்த டைம்ல வந்தப்போ, பட் ஏ சர்டிபிகேட்னு சொல்ற அளவுக்கு இந்த படத்துல எதுவும் இல்ல. இப்போ நம்ம வந்து நிறைய படங்கள் பார்த்ததுனால நமக்கு வந்து அந்த அளவுக்கு எல்லாம் இதுல எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் அந்த டைம்ல இது வந்து ஒரு ஏ சர்டிபிகேட்டா தான் இருந்திருக்கு போல. சில விஷயங்கள் இருக்கு, அடல் கட்டன்ஸ் எல்லாம் இருக்கு, பட் அது எல்லாமே ரொம்ப என்ன சொல்றது, மூஞ்சில அடிச்ச மாதிரி எதுவும் இல்ல. ஒரு சட்டில்டா தான் எல்லாத்தையுமே பிளே பண்ணி இருந்திருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும். அந்த டைம்ல இல்ல மத்தவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. செட்டப் கரெக்டா பண்ணி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 4-5 கேரக்டர் ஃபர்ஸ்ட் கேரக்டர் நல்லா காமிச்சிருவாங்க. எஸ்டாப்ளிஷ் பண்ணி இவங்களை இப்படி காமிச்சிட்டு கடைசியில் அவங்க வந்து காமிக்கும் போது இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கொண்டு போறது இது நல்லா இருந்துச்சு. இந்த கேம்பிளிங், அந்த ஸ்லேவ்ஸ், இந்த சிஸ்டம்ஸ் பத்திலாம் ரொம்ப அந்த டைம்ல இதெல்லாம் எப்படி இருந்தது, இது என்ன பீரியட்னு இந்த கதையில சொல்லவே இல்லை. இது எந்த காலகட்டத்துல நடக்குது அப்படிங்கறத பத்தி தான் ஒரு கிளியரான வியூ நடக்கல. பட் அவருக்கு தெரிஞ்சிருக்கும், நாவல் எழுதுறவருக்கும் படம் எடுத்தவருக்கும் தெரியும். பட் அது இங்க எதுவும் தேவையில்லை. பட் அவர் ஓவராலா சொல்றது என்னன்னா, ஒரு மன்னராட்சியில இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும். அதான் ஒரு இடத்துல அவர் சொல்லுவாங்க, ஒரு இடம், ஒரு சந்தை மாதிரி ஒரு இடம், அந்த இடத்துல வந்து ஸ்லேவ்ஸ் இருப்பாங்க, மனிதர்களை வந்து இவன் என் அடிமை, காசை கொடுத்துட்டு நீ வாங்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு எல்லாம் இருந்திருக்கு நம்ம கல்ச்சர் அப்படிங்கறது எல்லாத்தையும் ரொம்ப அழகா அதை காட்சிப்படுத்தின விதம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஹியூமரா சில விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணி இருந்திருக்காங்க. பட் அது எனக்கு ஒன்றும் பெருசா செட் ஆகல. பட் அந்த டைம்ல அது நல்லா ஹியூமரா ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்கு. இவர் சொல்ற மாதிரி அந்த ஒரு காமசூத்ரா கண்டுபிடிக்கிற அந்த போசஸ் வச்சு ஒன்று பண்ணியிருப்பாரு. பட் அது அந்த அளவுக்கு எனக்கு பெருசா ஹியூமரா ஒர்க் அவுட் ஆகல. மேபி அந்த டைம்ல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்கலாம். கண்டிப்பா அந்த டைம்ல சிரிச்சிருக்கலாம். ஒரு பீரியட் ஃபிலிம் அப்படிங்கறதுனால பெருசா வார் சீக்வன்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. பட் இருந்தாலும் குறிப்பிட்டு சொல்ற மாதிரி வர ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்னா, ஒரு ரெவல்யூஷனர் ஒருத்தர் இருப்பாரு, அவர் வந்து சுத்தி சிப்பாய்களோட ஒரு சண்டை போடுற சீக்வன்ஸ் இருக்கும். அவர் ஒத்தால் நின்று இது பண்ணிருப்பாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 5 to 7 minutes பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு சீக்வன்ஸ். ரொம்ப என்கேஜிங்கா எனக்கு இருந்தது, ரொம்ப என்கேஜிங். அக்கு வந்து பயம் வருது, இவன் சுத்துறதை பார்த்துட்டு இவங்க அடிக்கிறத பார்த்துட்டு. பட் பெருசா அந்த ரத்தம் தெரிக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் எதுவும் இல்லை. பட் இருந்தாலும்
அவங்க சண்டை போடுறத பார்த்தா நமக்கே ஒரு மாதிரி வெட்டி போனோம் இல்ல அறுத்து போனோம் அப்படிங்கிற அந்த உணர்வை கடத்திடுறாங்க எனக்கு பர்சனலா. அந்த பிராமினோட ஒய்ஃபும் கூட நல்ல கேரக்டர் அது. ஒரு கல்யாணமான பிராமினோட ஒரு பிரின்சஸ் ஒரு ராஜா வீட்டு பொண்ணு வந்து லவ் பண்றா. அவளுக்கு வந்து ராஜாத்திலே விட்டுட்டு இவன் கூட வந்து ஆளணும்னு ஒரு ஆசை. பட் அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஒரு பையன் இருக்கான். இந்த விஷயம் ஒய்ஃபுக்கு தெரிய வர்றப்போ ஒரு மாதிரி சண்டை போடுறா. பட் திரும்பி அவன் வந்து பிசிக்கல் இன்டென்ஷனோட அவன் வச்ச அந்த ராஜா வீட்டு பொண்ணோட அந்த பிராமின் வச்சுட்டு இருப்பான். சோ அந்த டைம்ல இவன் வர்றப்போ இவன் வந்து சகஜமா இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் மாதிரி காட்டிப்பா. பட் இருந்தாலும் அவளுக்குள்ள இவன் வந்து என் புருஷனை விட்டு போயிடணுங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கு. பட் அதை மறைச்சுக்கிட்டு தான் அவ இருந்திருக்கா. ஒரு கட்டத்துல அந்த இவளுக்கும் தெரிஞ்சிருது இது வந்து செட் ஆகாது, இது கூட நமக்கு இருந்தது வெறும் லஸ்ட் தான், லவ் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அந்த கிங்கோட பிரதர் இன் லாவோட ஜாயின் ஆகும். அது கடைசியா நடக்கும் அந்த ஷாட். அது ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமா, அது நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி நடக்கணும்னு. சரி, அவங்க வீட்டுக்குள்ள போக கரெக்டா முடிச்சிருவாங்க. அது உண்மையா அதுக்கு தானா இல்ல வேற எதுக்கான்னு நமக்கு தெரியல. பட் ஆனா படத்தோட ஓபன் வந்து அவன் துரத்திட்டு போற மாதிரி நினைக்கிறான். பட் இது வந்து அவளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா படத்தோட ஆரம்பத்துல இவளுக்கும் ஒரு என்ன சொல்றது ஒரு லவ் தேவைப்படுது. அது இவன் இல்லைங்கிறது தெரிஞ்சுட்டு இவன் ஓடுறான். இவனுக்கு அவளை தேவைப்படுது, அவனும் இவனை துரத்திட்டு ஓடுறான். ஒரு கட்டத்துல அந்த ஸ்டார்டிங் இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிராமினும் இவளும் மீட் பண்ணிக்கிறான். அந்த சீக்வன்ஸ் ரொம்ப அழகா ஸ்டேஜ் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த ஸ்டேஜிங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஒரு ஜேர்னி இருக்குது இந்த 3 கேரக்டர்ஸ்குள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜேர்னி இருக்கு. அந்த அதுல மேஜரா கோ த்ரூ பண்றது இந்த அந்த கிங்கோட பிரதரின்லாவும் இந்த ரேகா கேரக்டர் அந்த ராஜா வீட்டு பொண்ணு அவங்களும் தான். இவங்க 2 பேரும் தான் இந்த ஜேர்னில ரொம்ப அழகா கோ த்ரூவா ஒரு இடத்துக்கு வந்து நிப்பாங்க. மினிமலான கேரக்டர் வச்சு அவளை எவ்வளவு எங்கேஜிங்கா கொண்டு போகணுமோ அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கலாம். இந்த படத்தை அவர் எந்த மூட்ல அவர் வந்து சஜஸ்ட் பண்ணது தெரியல. இது ஃபுல்லா பார்த்துதான் அதுக்கு எதுக்கான காரணம் சொல்லி நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ. கதிர் ப்ரோ. ஆமா, கண்டிப்பா. அது ஒரு எதை சொல்லி இது பண்ணாருன்னு தெரியல. பட் ஒரு சூப்பரா, ஏன்னா நான் இது வரைக்கும் நம்ம பார்த்த ராஜா படங்கள் இந்தியால வரைக்கும் நான் சொல்றேன். அது வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே எல்லாமே ஒரு மிகைப்படுத்தின தன்மை இருக்கும். பொன்னியின் செல்வன் உட்பட எல்லாத்துலயும் ஒரு மிகைத்தன்மை இருக்கும். பட் இதுலதான் எந்த இதுலயுமே ஒரு மிகைத்தன்மை இல்லாம அப்புறம் ரொம்ப கிரவுண்ட் எடுத்தா பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு முன்னாடியே நாங்க வந்து ராத் ஆஃப் காட் அப்படின்னு ஒரு படம் நாங்க நம்ம சேனல்ல நாங்க வந்து அனலைஸ் பண்ணிருக்கோம். எனக்கு தெரிஞ்ச அந்த படத்துக்கு ஈக்குவலான ஒரு படம் தான் இது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுவும் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட். அந்த படத்துக்கு நிகரான ஒரு இடத்துலதான் இந்த படத்தையும் நான் வச்சு பாக்குறேன். அந்த படமும் நாங்க அனலைஸ் பண்ணிருக்கோம். அது டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், நீங்க அதை போய் செக் பண்ணிக்கோங்க. காஸ்டியூம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிஜமாவே ரியல் கோல்ஸ் மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. அதோடைய திக்னஸ் எல்லாம் ரொம்ப இதா இருந்தது. கோல்ஸ் காஸ்டியூம்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ராப்பரா பண்ணி இருந்திருக்காங்க. அந்த இந்த திருட்டெல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் காட்டுவாங்க. சோ அதெல்லாம் ரொம்ப இருந்தது. அண்ட் தென் சில லாஜிக்கல் சீக்வன்சஸ் எல்லாம், லாஜிக்கல் மீறம் எல்லாம் இதுல இருந்தது. அந்த ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரதர் இன் லாக்கு வந்து தெரிஞ்சிடும், அந்த கிங்கோட பிரதர் இன் லாக்கு இவ வந்து வேற ஒருத்தரோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கா அப்படின்னு. அப்ப வந்து அவளை வந்து அந்த கிங் வீட்டு பொண்ணை வந்து கழுத்தை நெரிக்கிற மாதிரி பண்ணுவா. இவன் வந்து மயக்கம் போட்டு விழுந்துருவா. அவன் வந்து தொட்டு பார்ப்பான், எந்திரிக்கணும்னு சொன்னோன்னே இவனா ஒரு முடிவு எடுத்துறான், செத்துட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு போயிடுறான். பட் ஆனா அந்த அளவுக்கு அறிவு இல்லாத ஒரு ஆளா அவன் மூக்குல தொட்டு மூக்குல வரல வச்சு பார்த்தா இல்ல நெஞ்சில காதை வச்சு பார்த்தா இதே துடிப்பிடு, கீழே மூக்குல வந்ததுன்னா காத்து வந்திருக்கும், இதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அவன் என்னமோ அசைச்சு பாக்குறான், எந்திரிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அவனே வந்து நான் கற்பனை பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி இவ செத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மாதிரி இது பண்றது. இந்த மாதிரியான சீக்வன்ஸ் எல்லாம் இருந்தது. அந்த ஒரு ஜெயில வந்து ஒரு 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 ரெவல்யூஷனர், ஒரு புரட்சியாளரை வந்து காப்பாத்துறதுக்காக ஒரு சீக்வன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுல வந்து 2 பேர் ஜெயிலுக்குள்ள வருவாங்க, வந்து உட்கார்ந்துட்டு ஏதோ டீ சாப்பிடுற மாதிரி சிரிச்சு பேசிட்டு இருந்திருப்பாங்க. அது என்னமோ அது பக்கத்துல கதவும் இல்லை எதுவும் இல்லை, இவங்க பாட்டு சிரிச்சு பேசுற மாதிரி இருந்திருக்கு. அங்க வந்து ஒரு ஃபைட் வைக்கிற மாதிரி அந்த ஃபைட் கொரியோகிராஃப் நல்லா இருந்தது. மேல டாப் ஆங்கிள் ஒரு கேமரா வச்சிடறாங்க, பேர்ட் வியூல இவங்க சண்டை போடுறது, இவன் தப்பிக்கிறது எல்லாத்தையும் காட்டுறாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த சீக்வன்ஸ் எல்லாம். எனக்கு கிளைமேக்ஸ் தான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் என்கேஜிங் கொண்டு போகுது. கொஞ்சம் கன்ஃபியூஷன் கிரியேட் கொஞ்சம் டென்ஷன் எல்லாம் பில்ட் பண்ணாங்க. அந்த இதுல என்னன்னா ஊர்ல ஃபெஸ்டிவல்ஸ் கொண்டாடிட்டு இருப்பாங்க. அந்த ஃபெஸ்டிவல்ஸ்க்கு நடுவுல வந்து அந்த ராஜா வீட்டு பொண்ணு வந்து ஒரு பிராமின் தான் இவளை கொலை பண்ணிட்டாங்கிற ஒரு குற்றச்சாட்டை இவன் மேல சுமத்தி இவனை கொல்றதுக்கு அந்த கிங்கோட பிரதர் இன் லா ஏற்பாடு பண்ணிருப்பா. பட் இவன் உயிரோட இருப்பா. இவன் வந்து அந்த கிராமத்துக்குள்ள பூந்து தப்பிச்சு வரணும், ஒய்ஃப் வருவா. அப்புறம் ஒரு கட்டத்துல ஆட்சியை பிடிக்கிறதுக்காக அந்த புரட்சியாளர்கள் எல்லாம் கோட்டைக்கு வெளியே இருந்து சண்டை போட்டு அவங்க உள்ள வருவாங்க. இவன் ஒரு இடத்துல மறைஞ்சுப்பான். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய அந்த எல்லாமே தனித்தனியா வந்தது எல்லாமே ஒரு இடத்துல வந்து ஜாயின் ஆகுது. அந்த ஒரு
தெஃப்ட்டுக்கும் ஒரு என்ன சொல்றது, ஒரு கிங் வீட்ல வேலை பார்க்குற ஒரு ஸ்லேவ் கேர்ளுக்கும் ஒரு லவ் இருக்கும். அந்த ஸ்லேவ் கேர்ள் யாருன்னு கண்டுபிடிச்சீங்களா ப்ரோ நீங்க? அது யாரு ப்ரோ அது? எங்கேயோ அது பார்த்த இந்த மாரி ஞாபகம் இருக்கு. பதாஹியூன்னு ஒரு படம் வந்து தெரியுமா? இந்த தமிழ்ல வீட்ல விசேஷம்னு ஒரு படம் ஆர்ஜே ஆமா. பாலாஜி பண்ணாரு தெரியுமா? அதோட ஹிந்தி வெர்ஷன் பார்த்திருக்கீங்களா? பார்த்துருக்கேன். அதுல வர்ற அம்மா தான் அவங்க. அவங்களா இது? ஆமா. முகம் ஜாட ஒரு அவங்க மாரி தான் இருக்கும். நீங்க வேணா பாருங்க. அதுதான். அவங்க அந்த ஒரு தெஃப்ட்டுக்கும் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆ ஆமா, ஒரு ஆமாமா. ஒரு ஆமாமா அவங்கதான். ஒரு தெஃப்ட்டுக்கும் ஒரு ஆ கிங் வீட்ல அந்த கிங்கோட சொந்தக்காரன் பொண்ணு இருக்கால, அந்த ரேகா. அவங்க வீட்ல வேலை பார்க்குற ஒரு ஸ்லேவுக்கு ஒரு லவ் போர்ஷன் இருக்கும். அந்த போர்ஷனும் அதே மாரி தான். ஒரு லவ் கம் லஸ்ட் மாரி தான் அந்த போர்ஷன்ஸையும் ரொம்ப அழகா கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப புரிஞ்சது. ஏன்னா ஆ அந்த என்ன சொல்றது, பிராமினுக்கும் அவன் ஒய்ஃபுக்கும் இருக்கக்கூடிய லவ் வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியா தான் காமிப்பாங்க. ஏன்னா பிராமினுக்கும் அவன் ஒய்ஃபுக்கும் இருக்கிற லஸ்ட்ட காமிச்சிருவாங்க. ஆ ஆ ஸ்டார்ட்டிங்ல இருந்தே அந்த கிங்கோட பிரதர் இன் லா வந்து இவன் மேல இவனுக்கு ஒரு லஸ்ட் தான் இருக்குங்கிற மாதிரி தான் காமிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவன் மேல இவனுக்கு இருக்கிறது ஒரு லவ் கம் லஸ்ட், வெறும் லஸ்ட் மட்டும் இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். லவ் இல்லாம லஸ்ட் இல்லைங்கிறது என்னோட ஒரு திங்கிங். அதனால நான் அப்படி சொல்றேன். அது வந்து அப்படி காமிச்சிருந்திருப்பாங்க. அந்த இவனுக்கும் அவங்களுக்கும் ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்களுக்குள்ள பிசிக்கல் இன்டென்ஷன் தான் ஜாஸ்தியா இருக்கும். அதை தாண்டி ஒரு நீங்க வந்து நீங்க இந்த படத்துல வந்து நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களான்னு எனக்கு தெரியல மகத் ப்ரோ. இவங்க வர்ற எல்லா சீன்லயுமே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு அந்த பிராமினும் ரேகாவும் அந்த கிங் வீட்டு பொண்ணு அவங்க வர்ற எல்லாத்துலயுமே ஒரு பிசிக்கல் இன்டென்ஷன் இருந்துட்டே தான் இருக்கும். பிசிக்கல் இன்டென்ஷன் இல்லாம ஒரு லவ் மாதிரி எந்த இடத்துலயுமே அந்த டைரக்டர் காமிச்சிருக்க மாட்டாரு. சோ அதுவே ஒரு மாதிரி ஒரு லீட் மாதிரி உங்களுக்குள்ள வெறும் இதுதான் இருக்கு, வேற எதுவும் இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த கடத்திட்டே இருப்பாரு படத்தை. ஆமா கரெக்ட் தான். நீங்க சொல்ற மாதிரி இப்ப நான் யோசிக்கிறேன். நம்ம வர சீன் எல்லாமே அப்படித்தான் இருக்கும். பிராமினுக்கும் ஒய்ஃபுக்கும் வர நடுவுல வர்ற சீக்வன்சஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு லவ் இருக்கும், ஒரு ஃபேமிலி மேன், ஒரு ஃபேமிலி உமன், குடும்ப தலைவன் குடும்ப தலைவிங்கிற மாதிரி இருக்கும். அந்த கடைசியில ஒரு லவ் இருக்கும். சோ அந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ்டா இருக்கும். ஆனா இவங்களுக்கு பியூர் லஸ்ட் மட்டும்தான் இருக்கும் இந்த இதுல ஜோன்ல. அது ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப நெருங்கி இருக்கக்கூடிய அந்த காட்சிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நைட் டைம்ல தான் அது ரொம்ப ஒரு டார்க்கான ஒரு இதுலதான் கேப்சர் பண்ணிருப்பாங்க. இவனும் அவனும் பகல்ல வர்றது கடைசி கிளைமேக்ஸ்ல மட்டும்தான். அதுவும் இவங்களுக்குள்ள எதுவும் இருக்காது. சோ இது வந்து ஒரு ராத்திரி, அது அப்படி ஒரு இருளுக்குள்ளதான் இவங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்கு. சோ அது விடிஞ்சா போயிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதாதான் இருக்கும். ஆனா இவங்க இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பகல்லையும் வருவாங்க, இருட்டுலயும் வருவாங்க. சோ அந்த மாதிரியான விஷயம் எல்லாம் இருந்தது. எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதுல நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். இல்ல வீடியோஸ் பாக்குறவங்க யாருக்காவது ஏதாவது கருத்து இருந்தா, இல்ல நீங்க இந்த படத்தை ஏற்கனவே பார்த்துன்னா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த படத்தை கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஐடியா கொடுக்கும். அடாப்டேஷன் எப்படி பண்ணலாம், எந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஐடியா கிடைக்கும். ஹிஸ்டாரிக்கல் அந்த பேக் டிராப்ல எப்படி கொண்டு வந்திருக்காங்க, எவ்வளவு அழகா நீட்டா கொண்டு வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பா உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம். இதே மாதிரி நீங்க அனலைசிஸ் பார்க்கணும்னு நினைச்சா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது மூவி சஜஸ்ட் பண்ணா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாங்க ஷார்ட் ஃபிலிம் கண்டஸ்ட் நடத்திட்டு இருக்கோம். நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் ஏதாவது இருந்தா இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்ல இருந்து டிஎம் பண்ணுங்க. நாங்க இதே மாதிரி அடுத்த இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல வந்து உங்களுக்கு சந்திக்கிறோம்.